இப்பயாவது உன் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னியே, அதுவே சந்தோஷம். இல்ல ஜனாமா, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஏய், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சிபி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வர்ஷினி, என்ன அவசரம்? உன் பங்குக்கு உன்னோட முடிவு என்னன்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேண்டாமா? இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னெல்லாம் முடிவெடுக்க முடியாதுமா. நீ உள்ள போ. இதுக்காக வர்ஷினி கிட்ட யாரும் கோவமா நடந்துக்க கூடாது. ஓகேவா? வர்ஷினி அங்க வந்தாலாமா? இல்லையா? இல்ல இல்ல. ஓகே, ஒண்ணும் இல்ல. ஓகே. சிபி சார், வர்ஷினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே நான் கேட்டுட்டேன். எல்லாருமே வரலன்னு சொல்றாங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிபி சார். நீ எதுக்கு பயப்படுற தமிழ்? அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அந்த ராஸ்கல் பிரபு வீட்டுக்கு தான் போயிருப்பான். இப்ப நேரா அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அவனையும் அவளையும் இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சிபி சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? வர்ஷினி உங்க தங்கச்சி. தங்கச்சி அது மண்ணாவது. குடும்பத்துல பெரியவங்க அத்தனை பேர் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். அதையும் மீறி அவனை தேடி போறானா? இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது தமிழ். இறக்கமும் பார்க்க கூடாது. சாணு காட்டுறதை விட, அம்மா அப்பா காட்டுறதை விட, கூட பிறந்த அண்ணன் நான் காட்டுறதை விட பிரபு அவளுக்கு நல்ல வாழ்க்கையை காட்டிடுவானா? சிபி சார், பிளீஸ். வர்ஷினி நல்லா இருக்கணும். அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு நான் பயந்து வரேன். நீங்க என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இது பொம்பளை புள்ள விஷயம். கொஞ்சம் கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும். ஒரு பொண்ணு லவ் பண்றது தப்பா? அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இதுதான் நீங்க லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்த லட்சணமா? சிபி சார், நீங்க பிரபு வீட்டுக்கு போங்க. ஆனா அங்க போய் மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். கடவுளே, ஹர்ஷினிக்கு எதுவும் ஆகக்கூடாது. உனக்கு அறிவே இல்லையா? இப்படி ஒரு தப்பா பண்ணிட்டு வந்திருக்க. நீ பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தான் தெரியுமா வர்ஷினி? ஜனா மேடம் எவ்வளவு பெரிய ஆளு. அவங்களுக்கு சொசைட்டில எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு நிக்கிற. ஆமா, உனக்கு என்ன எவ்வளவு நாளா தெரியும்? சொல்லு வர்ஷினி, எவ்வளவு நாளா தெரியும்? 2 months? 2 மாசம் பழகின எனக்காக உன்னை தூக்கி வளர்த்து ஆளாக்குன ஜனா மேடத்தை தூக்கி போட்டு வந்துருவியா? எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த தைரியம்? நீ இப்படி வந்து நின்னா உன்னை மட்டும் அசிங்கமா பேச மாட்டாங்க, என்னையும் சேர்த்து தான் பேசுவாங்க. என்ன பணக்கார பொண்ணு என்ன தேடி வந்துட்டா நான் கதவை திறந்துட்டு உன்னை உள்ள சேர்த்துக்கணும்னு நினைச்சிட்டியா? வர்ஷினி, நம்ம கல்யாணம் என்னைக்கு நடந்தாலும் அது 2 குடும்பத்தோட சம்மதத்தோட தான் நடக்கும். இந்த மாதிரி இழுத்துட்டு போறதா இருந்தா நான் எப்பயோ பண்ணிருப்பேன். எவ்வளவு நாள் ஆனாலும் நமக்கு கல்யாணம் நடக்காது. என் அண்ணனுக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. அவர் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது? சிபிக்கு என்ன பிடிக்கல, அது எனக்கே தெரியுமே. அதுக்காக நீ இப்படி கிளம்பி வந்து நிப்பியா? என்ன விட உனக்கு உன் அண்ணன் முக்கியம் வர்ஷினி. ஒரு அண்ணனா அவர் யோசிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை.
ஆபீஸ்ல நான் அவரை எதிர்த்து பேசியிருக்கேன், மதிக்காம திமிரா நடந்திருக்கேன். என்ன அவருக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. ஈவன் எனக்குமே அவரோட ஆட்டிடியூட் பிடிக்கல. அதுக்காக நீ வீடு விட்டு ஓடி வந்துருவியா? வர்ஷினி, நீ அந்த வீட்டுல பிரின்சஸ் மாதிரி வாழ்ந்திருக்க. உன் மேல அவங்க எல்லாரும் அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நான் யாரோ ஒருத்தன் என்ன பத்தி எதுவுமே தெரியாம அவங்க எப்படிமா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிற? சேதும் ரொம்ப நல்ல பையன். நானா அவனானு கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது. அவனும் நான் லவ் பண்றான்னு வேற சொல்றேன். ஏய், எங்க போயிருந்தீங்க? அம்மா அது வந்து நாங்க வெளியில. இவ எங்க போனா? நடந்த பிரச்சனையில இவ ஏதாவது தப்பா முடிவெடுத்துற போறான்னு அவ ரூம்ல போய் பார்த்தா ரூம்ல இவள காணோம். வீடு முழுக்க தேடிட்டேன். எங்கடி போன? கேக்குறதுக்கு பதில் பேசாம இருக்க. சொல்லு, எங்க போன? அம்மா. என்னத்த தோலுக்கு மேல வளர்ந்த பொண்ண கை நீட்டி அடிக்க வரீங்க? இவளை இத்தனை நாள் அடிச்சு வளர்க்காததுதான் தப்பு. அதனாலதான் இவ தான் இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டு இருக்கா. உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா ஒரு பையனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து இவனை விரும்புறேன், இவனை கட்டி வைங்கன்னு எங்க கிட்டே கேப்ப? அத்த, வர்ஷினி இன்னும் மைனர் இல்ல, மேஜர். என்ன நீ அவளுக்கு சொல்லி கொடுக்கறியா? இங்க பார், இந்த மாதிரி தப்பா அவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தேன்னா நான் உன்னை என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது.